லியோ ஜீனோ ஹண்டர் அத்தியாயம் 32. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுநாள் லியோ சபரிஷ் கூறியதை அன்று முழுவதும் யோசித்தான். ஆன்லைனில் பல விஷயங்களை தெரிந்து கொண்டதால் அவனுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருந்தது. சரி, இந்த விஷயத்தை நாம் பெரிதாக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு இதற்கான தகுந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டும். நமது வாரியர் கோபுரத்தின் மதிப்பும் குறைந்துவிடக்கூடாது என்ற கடுமையான சிந்தனைகள் அவனுக்குள் தீச்சுடராய் உருவாகி மறைந்தன. அந்த சந்திப்பு நாளும் வந்தது. லியோ சபரிஷுடன் அந்த இடத்திற்குச் சென்றான். அதே நேரத்தில் சபரிஷ் லியோவிடம் பேசி முடித்ததும் சேப்பாக் நகரில் இருக்கும் ஜானின் மாமாவிடம் தொலைபேசியில் பேசினார். சரி, நான் லியோவிடம் பேசியுள்ளேன். அங்கு நாங்கள் வருகிறோம். வந்து அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காணலாம் என்று தெரிவித்திருந்தார். அதை கேட்ட ஜான் மாமா ஒரு மர்மமான வஞ்சக புன்னகையுடன், சரி, இந்த பிரச்சனையை இதோடு முடிச்சுக்கலாம் என்று தன் மனதில் திருப்தி அடைந்தார். ஜான் மாமா லைட்னிங் கோபுரத்தில் வாரியராக இருந்ததால் அங்கிருந்து லைட்னிங் ஜோடோவைச் சேர்ந்த ஒருவரும் வந்திருந்தார். அவர் பார்ப்பதற்கு ஆஜானுபாகுவான, அதாவது வலிமை பொருந்திய உடல் அமைப்பை கொண்டவராக இருந்தார். லியோ அந்த மின்னல் கோபுரத்தின் வாயிலில் நின்று யோசித்தான். சொல்லப்போனா இது வாரியர் கோபுரத்தின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் அதைவிட செழிப்பாக இருக்கிறது. இருப்பினும் இரண்டின் ஒப்பீட்டிலும் வாரியர் கோபுரம்தான் அதிக சக்தி வாய்ந்ததாகவும் பலம் வாய்ந்ததாகவும் தெரிகிறது. ஆனால் செல்வாக்கு மிகுந்தது என எண்ணும்போது மின்னல் கோபுரமாக இருக்கிறதே, அது ஏன் என்று யோசித்தபடியே சபலீஷுடன் உள்ளே சென்றான். உள்ளே இருக்கையில் அமர்ந்திருந்த ஜானின் மாமா மற்றும் மின்னல் கோபுரத்தைச் சேர்ந்த ஒரு வாரியர் மூவரும் லியோ உள்ளே வருவதை பார்த்தனர். இருப்பினும் அவர்கள் எதுவும் கூறாமல் தலையை மட்டும் அசைத்துவிட்டு, சபரீஷ், வாருங்கள், உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்றனர். சபரீஷும் ஒரு புன்னகை புரிந்தவன், எங்களை நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருக்க வைத்து விட்டீர்கள் போலிருக்கிறதே என்ற நக்கலும் கிண்டலும் கலந்த தொனியில் கூறி லேசாக குனிந்தவாறு உள்ளே நுழைந்தார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஜானின் மாமாவுக்கு முகம் சுளிப்பு ஏற்பட்டது. யாரிடம் நான் தலைகுனியக்கூடாது என்று எண்ணியிருந்தேனோ அவனிடமே தலைகுனிந்து பேசும் நிலைக்கு என்னை கொண்டு வந்து விட்டாயே என்று மாமாவின் மனதிற்குள் அவரது தங்கையின் மகன் மீது கோபம் எரிமலையாய் வெடித்தது. இருப்பினும் இந்த நிலைமை நீடிக்கவிட்டால் இது குடும்ப பிரச்சனைக்கு பின்னால் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதால் தான் இந்த பிரச்சனையை முடிக்க அவர் வந்திருந்தார். சரி சபரீஷ், லியோவை பற்றி விசாரித்தோம். அவனது குடும்பம் மற்றும் பின்னணி சூழல் மிகவும் மோசமாக இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு இனிமேல் அவனிடம் பிரச்சனை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று நான் எனது தங்கையின் மகனிடம் கூறிவிட்டேன். இதற்காக நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். அவ்வளவு நேரம் சபரிஷின் பின்னே நிழல் போல் நின்று கொண்டிருந்த லியோ சட்டென்று முன்னே நடந்து வந்தான். அவன் எதிரே இருந்த இருக்கையை பிடித்து ஒருவித அலட்சியத்துடன் இழுத்து போட்டு சாய்ந்தபடி அமர்ந்தான். பெரிதாக ஒன்றுமில்லை, ஒரு 50 மில்லியன் கொடுத்து விடுங்கள் என்று கூறி இருக்கையில் அமர்ந்தான். அதை கேட்ட அந்த மின்னல் கோபுரத்தின் வீரன் முகத்தை சுளித்து, என்ன 5 கோடியா? என்ன தம்பி, இப்பதான் வாரியாராக இருக்கிறாய், அதற்குள் இப்படிப்பட்ட பேராசை உனக்கு இருக்கிறதா என்று கூறி முகத்தை சுளித்தார். இந்த பணமதிப்பு அதிகம் என்று அவருக்கு தெரியும். அவர் முகம் மாறுதலை பார்த்த லியோ சற்றும் கலங்காமம் ஒரு மர்ம சிரிப்புடன் சபரிஷை பார்த்தான். அப்போது சபரிஷ், அப்படியா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லையே. எனது மாணவனுக்கு நீங்கள் செய்த செயல் நீங்கள் சொல்வது போல் சாதாரண செயல் என்று கூறுகிறீர்களா என்று அவர் கூறி சிரித்தவுடன் எதிரே இருந்த மின்னல் கோபுரத்தின் வீரனால் எதுவும் பேச முடியவில்லை. ஜான் 2 முறை லியோவை தாக்க முயற்சி செய்திருந்தார். சிறிது யோசித்த ஜானின் மாமா, லியோ, நீ கேட்கிற பணத்தை எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. அதிகபட்சமாக 5 மில்லியன், அதாவது 50 லட்சம் தருகிறோம். அதுவும் இந்த வழக்கை நீ ரத்து செய்கிறேன் என்று ஒத்துக்கொண்டால்தான் இந்த 5 மில்லியனை நான் உனக்கு தருவேன் என்று கூறிவிட்டு தனது முகபாவனையை மாற்றி லியோவை உற்று பார்த்தார். அப்போது சபரீஷ் லியோக்காக பேசினார். 5 மில்லியனா? என்ன, நீங்கள் உங்களது மதிப்பையே ரொம்ப குறைத்து மதிப்பிடுவது போல் இருக்கிறது. சாதாரண 5 மில்லியனுக்காக இந்த பேச்சுவார்த்தை இந்த கோபுரத்தில் நடக்கிறது என்று சொன்னால் வெளியில் இருப்பவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று அவர்களை தூண்டிவிடும் விதமாக சபரீஷ் கூறினார். இல்லை சபரீஷ், ஜான் செய்தது தவறாக இருந்தாலும் அப்போது இவன் வாரியர் இல்லை, சாதாரண பள்ளி மாணவர்கள் சண்டையிடுவது போல்தான் இருவரும் சண்டையிட்டனர். இதற்கு 5 லட்சம் என்பதே பெரியது. இருப்பினும் இப்போது லியோ உங்கள் கோபுரத்தின் மதிப்புக்குரிய வாரியர் நிலையை அடைந்ததால்தான் இதில் உங்கள் தவறு முக்கியத்துவம் பெறுகிறது. இல்லையென்றால் நான் இதை இங்கு கொண்டு வந்திருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இருந்திருக்காது என்று ஜானின் மாமா கூறினார். உடனே சபரிஷ் குறுக்கிட்டு, சரி, நான் ஒன்று சொல்கிறேன். நீங்களே சொன்னது போல்
$50 மில்லியன் எனக்கு ₹1 குறைந்தாலும் பாதுகாப்பு நிறுவனத்தின் சட்டத்தின் மூலமாக உங்கள் மருமகனை நீங்கள் அங்கே வந்து சந்திக்க நேரிடும் என்று கூறி புன்னகைத்து கொண்டு அங்கிருந்த தேநீரை குடித்தார். அப்போது லியோ சபரீஷை இடைமறித்து, ஆசிரியரே, நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படுகிறீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான். பிறகு தீவிரமான குரலில், இங்கே பாருங்கள், நீங்கள் யாராக வேணாலும் இருந்துவிட்டு போங்கள், எப்பேற்பட்ட பலம் படைத்தவராக இருந்தாலும் இருங்கள், நீங்கள் எப்போதாவது சாதாரணமாக பேசிவிட்டு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துவிட்டு பேசாமல் வாய்மூடி செல்லும் லியோ இல்லை நான். இப்போது நான் வாரியர் கோபுரத்தின் ஒரு முக்கியமான வாரியர் என்று கூறிய லியோ சட்டென்று எழுந்தான். 50 மில்லியனில் எனக்கு ₹1 குறைவாக இருந்தாலும் நீங்கள் நேராக பாதுகாப்பு படையினரிடம் உங்கள் மருமகனை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறியவன் அங்கிருந்து எழுந்து நடந்தான். லியோ எழுந்து நடந்தபோது ஜானின் மாமா கூச்சலிட்டார். என்ன, மரியாதை இல்லாமல் எழுந்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? எங்கே வந்து யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீயும் ஒரு வாரியர் என்று உனக்கு மரியாதை கொடுத்து பேசினால் ரொம்பத்தான் எதிரே. ஆனால் அதை எதையுமே லியோ பொருட்படுத்தவில்லை. ஏனெனில் இந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விதமான நுணுக்கங்கள் இருக்கின்றன என்பதை அவன் ஏற்கனவே கோபுர விதிகளில் படித்திருந்தான். அதனால் அதன் மூலம் அவன் தைரியமாக எதிர்த்து நின்றான். ஏனெனில் இதில் கலைகுனிந்து செல்பவர் வெளியில் இருக்கும் நபர்களால் தோல்வியை ஒப்புக்கொண்டவராக கருதப்படுவார். அதனால்தான் லியோ எக்காரணத்தை கொண்டும் அவர்களிடம் தலைகுனிந்து செல்லக்கூடாது, தன் வாரியர் கோபுரத்தின் நிலைமையும் மோசமாக்கிக் கொள்ளக்கூடாது என்று எண்ணியவன் அவர்களிடம் எதிர்த்தும் நிமிர்ந்தும் தைரியமாக பேசினான். இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையில் இருபுறமும் தவறுகள் இருந்தால் இரண்டும் சமரசம் செய்யப்பட்டு இருவர் தரப்பிலிருந்து மன்னிப்பு வழங்கப்படும். ஆனால் இங்கு ஒருவரின் தவறுதான் உறுதியாக தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் லியோ இப்போது தாக்கப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவனது முந்தைய பொருளாதார நிலை இப்போது இல்லை. அவனது நிலைமை இப்போது பன்மடங்கு பெருகியிருந்தது. அதன் மூலம் அவனுக்கு பல வலுவான பின்னணி இருந்ததால் அவன் அதை சரியாக பயன்படுத்த நினைத்தான். ஜானின் தாக்குதலில் பாதிப்படையவில்லை என்றாலும் அவர்களை இப்படியே விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் லியோக்கு இருந்தது. அப்போது சபரீஷ் பேசத் தொடங்கினார். சரி சரி, இருவரும் இதேபோல் முறைத்துக் கொண்டிருந்தால் பிரச்சனை பெரிதாகத்தான் ஆகும். நான் லியோவிடம் சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு 25 மில்லியன் பணம் கொடுத்து விடுங்கள். ஜான் மேலிருக்கும் வழக்கை வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என்று அவர் கூறினார். லியோ அந்த நேரத்தில் விரக்தியான முகத்தை கொண்டவன் போல நடித்து சபரீஷை பார்த்து பொய்யான குரலில், ஆசிரியரே என்று கூறியவன் பிறகு தனது சட்டையை குறைத்து, சரி, நீங்கள் கூறியதால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று விரக்தியில் அவரிடம் ஒப்புக்கொள்வது போல் நடித்தான். இதை அனைத்தையும் பார்த்து அவர் கோபத்தால் வெகுண்டு எழுந்து ஒரு பலத்த ஏளனச் சிரிப்பை வெளிப்படுத்தினார். என, இருவரும் சேர்ந்து என்னை தலைகுனிய செய்ய இவ்வளவும் செய்கிறீர்களா? உங்கள் பேச்சுக்கு நான் அடிபணிந்து செல்வேன் என்று எண்ணுகிறீர்களா என்று லியோவை பார்த்து கேட்டார். அப்போது சபரீஷ், அப்படியா, சரி, உங்களுக்கு இதில் விருப்பமில்லை என்றால் இதிலிருந்து தப்பிக்க இன்னும் ஒரு வழி இருக்கிறது. அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதில் நீங்கள் 4 மடங்கு பணத்தை அதிகமாக செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? உடனே அவர், உங்கள் முன்னாடி நான் தலைகுனிந்து நீங்கள் கேட்கிற பணத்தை கொடுப்பதை விட நான் அந்த பணத்தை கட்டிவிட்டு தலை நிமிர்ந்திருக்கேன் என்று கூறியவர் லியோவை பார்த்து, இங்க பாரு தம்பி, ஒரு போராளியாக இருப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. இந்த நகரத்துக்குள்ளிருக்கும் வரைக்கும் உனக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, எங்க போனாலும் கௌரவம், இது எல்லாம் கிடைக்கும். ஆனால் நகரத்துக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. போராளிகளாக இருப்பவர்கள் எப்பவுமே நகரத்தில் இருக்க மாட்டார்கள். வெளியில் போய்தான் ஆக வேண்டும். அங்கு எவ்வளவு பயங்கரமான அரக்கர்களை நீ காண்பாய் என்று உனக்கு தெரியாது. மிகவும் பயங்கரமான சூழ்நிலை அது. எதுவுமே எச்சரிக்கையே இல்லாமல் திடீரென்று உன் கண் முன்னாடி வரும். அங்கிருக்கும் இராணுவ வீரர்களுக்குத்தான் அதெல்லாம் தெரியும். அங்கு வரும் அரக்கர்கள் இங்கு ஒன்று கூட வந்ததில்லை என்று கூடியவர் லியோவை உள்ளங்கால் முதல் தலைவரை பார்த்தார். அவன் தோள் பட்டியரை தட்டியவாறு, நீ அதில் எதிலும் மாட்டி சீக்கிரமாக சாக மாட்டாய் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் உன்னுடன் சிறிது விளையாட விரும்புகிறேன். பார்ப்போம். நீ என்னோட ஹீரோவை டச் பண்ணியிருக்க கூடாது தம்பி. அது மட்டுமல்லாமல் நான் உயர்நிலை வாரியராக மாறுவதற்கு வெகு தொலைவில் இல்லை. அதற்கு பிறகு உங்கள் எல்லோருக்கும் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறேன் என்று கூறியவர் தன் கூலிங் கிளாஸை அணிந்தபடி சபரீஷை பார்த்தான். அவன் அதை பார்த்த லியோ சிரித்தான். உங்களுடைய அக்கறைக்கு ரொம்ப நன்றி. இருப்பினும் உங்கள் மருமகனை பாதுகாக்க நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட 4 மடங்கு பணத்தை நாட்டிற்கு கட்டுகிறீர்கள். அதை மறந்துடாதீங்க என்றான். ஜானின் மாமா, நாட்டின் முன் தலைகுனினால் பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னிடம் நான் ஒருபோதும் தலைகுனிய மாட்டேன் என்பது போல் சிந்தித்தவள், சரி போகலாம் என்று கூறி அங்கிருந்து சென்றார். 100 மில்லியனா? எப்படி 100 மில்லியனா? அதுவா உங்களுக்கு வேண்டும் என்று கூறிக்கொண்டே மின்னல் கோபுரத்தைச் சேர்ந்த ஒரு வீரனும் ஜானும் முன்னே போய்கொண்டு லியோவை ஒரு கண்களால் பார்த்து சிரித்துக்கொண்டே சென்றனர். முன்னே செல்லும் அவர்களை பார்த்த லியோவின் மனதில், நான் ஆன்லைனில் படித்ததெல்லாம் உண்மைதான். அவருடைய கோபம் இவ்வளவு உக்கிரமாக இருக்கும் என்பதை நான் இப்போதுதான் பார்க்கிறேன். இருந்தாலும் ஒரு தவறுக்காக இவ்வளவு எதிர்த்து நிற்க வேண்டியதில்லையே.
ஒரு மன்னிப்பை எளிமையாக கேட்டிருக்கலாமே, இதில் என்ன இவருக்கு தயக்கம் என்றவன், இவர் எப்பவுமே இப்படித்தானே ஆசிரியரே என்று சபரீஷை பார்த்து கேட்டான். அதற்கு சபரீஷ், அவன் எப்பொழுதும் தலைகுனிய மாட்டான், அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கத்தான் உன்னிடம் அதிகமான தொகையிலிருந்து குறைத்து கேட்க சொன்னேன். ஒருவேளை அவன் ஒப்புக்கொள்வான் என்று நினைத்தேன், ஆனால் என்று கூறியவர் தலையாட்டி சிரித்தபடி, அதை கொடுக்க மறுத்துவிட்டு இப்போது இந்த நாட்டிற்காக 100 மில்லியன் நன்கொடை அளிக்கப் போகிறான். உன்னிடம் கொடுப்பதை விட நாட்டிற்கு கொடுப்பது நல்லதுதான் என்று அவரும் சிரித்தார். சரி, வேறு எதுனும் என்று உனக்கு வேலை இருக்கிறதா என்று கேட்டார். சொல்லும் அளவிற்கு எதுவும் இல்லை. ஏன் ஆசிரியரே என்று லியோ கேட்க, இல்லை, உன்னிடம் சில தரவுகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்று எண்ணினேன். சரி என்று இருவரும் அவர்கள் வந்த வாகனத்தில் ஏறினார். அப்போது லியோ தான் தொடர்ந்தான். ஆசிரியரே, இதற்கு முன் ஜானின் மாமா இராணுவ தளம் பற்றி ஏதோ கூறினார், அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஒரு புன்னகை புரிந்த சபரீஷ், ஒரு போராளி படை வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலே எல்லையில் வாழ்கிறது. அந்த படைக்கு ஒரு சுமை இருந்தால் அதன் விளைவு மிகப்பெரியதாக இருக்கும், நீ புரிந்து கொண்டாயா என்றார். லியோ சிறிது புரியாதது போல் யோசித்தான். நீ புரிந்து கொண்டால் நான் நிம்மதியாக இருக்க முடியும். மேலும் உன் ஆயுதங்கள் எல்லாம் வாங்கிவிட்டாயா என்றார். இன்னுமில்லை, நான் சில உயர்தர ஆயுதங்களை வாங்க எண்ணுகிறேன். அது மட்டுமல்லாமல் உபகரணங்களையும் வாங்க தயாராக இருக்கிறேன். ஆனால் அவற்றிற்கு பாதி விலைக்கும் அவற்றை வாங்க எனக்கு 1 நட்சத்திர GNO புள்ளி தேவை என்றான் லியோ. அதை கேட்டவர் கலகலவென்று சிரித்து, ஓ, நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் அவற்றை உனக்காக வாங்கித் தருகிறேன். உன்னிடம் போதுமான GNO இல்லை, ஆனால் எனக்கு இருக்கிறது. நான் இப்போது 2 நட்சத்திர GNO தரவரிசையில் வெகு தொலைவில் இல்லை. நான் அவற்றை பாதி விலைக்கு வாங்க முடியும். பின்னர் பணத்தை என் கணக்கிற்கு மாற்றிவிடு என்றார்.